கல்யாண மேடையில இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய்க்கு மல்லி வேணுமா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுடர் வேணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி எழப்போகுது. அதாவது இந்த ஒரு கேள்விக்கு அப்புறம் உண்மையிலேயே சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கப் போகுது. அதுவும் இல்லாம மல்லி இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்காக வேற வழியே இல்லாம இந்த மாரி ஒரு வழிய சூஸ் பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய சுடர அதாவது அவளோட சுயரூபத்த வெளிய கொண்டு வராம விட்டுருவாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அவங்களோட சுயரூபத்த வெளிய கொண்டு வர தான் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா நடக்கப் போகுது. அதாவது இந்த கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கதிரேசன்கெல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தன்னோட பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆகப் போகுது. அதாவது ஏற்கனவே வந்து தன்னோட மூத்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாரி நினைச்சுட்டு இருந்த சமயத்துல, அவ மறுபடியும் திரும்ப வந்து மறுபடியும் அவளோட புருஷன் கூடயே வந்து ஒண்ணு சேர போறா அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம மல்லிக்கும் அதாவது மல்லி, விஜய் 2 பேரையுமே பிரிக்கிறதுக்கு எல்லாருமே ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதே சமயத்துல இப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருக்காரு இல்லையா? அவர் வந்து இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள வந்து ஏதோ ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கு. ஆனா, மல்லியும் சைலன்ட்டா நின்னுகிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது? மல்லியால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுடர் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, கடைசில இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மனோகர் ஆதாரங்கள கொண்டு வர்றதுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம விஜய் வந்து இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம இங்க ஒரு பிரச்சனை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி மல்லி முடிவு பண்றாங்க. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே பண்ணாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில விஜய் இருந்துட்டு இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, நம்ம மனோகருக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த மாரி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் வேகமா வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சரியான நேரத்துக்கு என்னால வர முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டு. ஏன்னா எங்க சுத்தி சுத்தி ரவுடிங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே தாண்டி தான் வந்தாகணும். அதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் கூட ஆகும். எப்படியாச்சும் அந்த கல்யாணத்த மட்டும் தடுத்து நிறுத்துங்க. அடுத்ததா கண்டிப்பா இந்த சுடரோட சுயரூபத்த எல்லாருக்குமே நம்ம தெரியப்படுத்திடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம மல்லியும் இருந்துட்டு, எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிருங்க. அதாவது வந்துருங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம, என்னால இந்த கல்யாணத்த வந்து தடுத்து நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மல்லி எதுக்குமே தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஆதாரங்களோட நம்ம மனோகர் வந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா வரல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கரெக்ட்டா விஜய் இருந்துட்டு இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டும்போது, அந்த தாலிய வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது விஜய் நீங்க இப்போ இந்த ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல விஜய் இருந்துட்டு, "மல்லி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல தாலிய குடு. ஏற்கனவே ரேணுகா என்னென்னமோ தன்னோட மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது நீ தான் இந்த கல்யாணத்த நிறுத்துற" அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல நீ இப்படி தாலிய புடுங்கி வச்சுக்கிட்ட கண்டிப்பா அதுக்கு ஒரு மிகப்பெரிய இதா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க சொன்னது எல்லாமே உண்மையாயிடும். முதல்ல தாலிய வந்து ரேணுகாவோட கழுத்துல கட்டிர்றேன். அதுக்கப்புறம் வந்து எதுவா இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, "இல்ல விஜய் நீங்க அதாவது இந்த ரேணுகா ஒரு பக்கம் வந்து, விஜய் நீங்க இப்ப என்னோட கழுத்துல தாலிய கட்டப் போறீங்களா இல்லையா? அந்த மல்லி முக்கியமா? இல்ல நான் முக்கியமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் வந்து கேட்க ஆரம்பிச்சாரா. ஏன்னா பொண்டாட்டி, அதுவும் இல்லாம ரேணுகாவ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்ற மாரி சொல்லி விஜய் இருந்துட்டு இந்த ரேணுகா தான் எனக்கு வேணும். நீ வேணாம் அப்படின்ற மாரி மல்லிய சொல்லுவாரு அப்படின்ற மாரி நெனச்சோம். ஆனா கடைசியில இப்படி விஜய் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது மல்லி என்ன பண்ணாலுமே அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கும். அவ உண்மையா சொல்றாளா, பொய் சொல்றாளா அப்படின்றதையும் தாண்டி அவளோட வார்த்தையில உண்மை இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் சொல்றது மட்டும் இல்லாம, அதாவது இவ்ளோ பெரிய இக்கட்டான நிலைமை வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ரேணுகா வேணுமா? இல்ல மல்லி சொல்றது தான் பெருசு அப்படின்ற மாரி நெனச்சா, மல்லி மல்லிய கிட்டயே போயிடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரேணுகா சொன்னதுக்கு அப்புறமா, எனக்கு மல்லி சொல்றது தான் பெரிய விஷயம். மல்லி சொல்றதுனால கண்டிப்பா நான் வெயிட் பண்ண தான் போறேன். அதே மாதிரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்குதோ இல்லையோ, ஆனா மல்லி என்ன சொல்ல வரா அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அவ ஏதோ நீ சுடர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள கொண்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்றா. அதுக்காக நான் வெயிட் பண்ணி தான் தீருவேன் அப்படின்ற மாரி சொல்லி, என்னதான் இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவா இருந்தாலும் சரி, அதாவது ரேணுகா மாதிரியே சொன்னாலும் சரி, இங்க நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்த மிக பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. மல்லி சொல்றது தான் வேத வாக்கு அப்படின்ற மாரி எடுத்துக்கிறாரு. உண்மையிலேயே மல்லிக்கு இப்பதான் ரொம்ப
ஹாப்பியா இருக்கு. மல்லி மேல விஜய் கோவப்பட்டாலுமே கூட, மல்லி மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைய வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்துக்காக விஜய்க்கு நன்றி சொல்லியே ஆகலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே கூட, அடுத்தடுத்து எல்லாமே வந்து நம்ம மல்லி நெனச்ச மாரி நடந்துட்டு இருக்கு. விஜய் கொஞ்ச நேரம் இருங்க. அதாவது மல்லி வந்து அதாவது செம்ம சம்பவத்தையே பண்ணிட்டாங்க. இப்போ வேணா நீங்க ரேணுகா, ரேணுகான்னு கதறிட்டு இருக்கலாம். ஆனா, நீங்க எவ்ளோ பெரிய பிரச்சனையில இருந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல உங்களோட பொண்டாட்டியா நான் எவ்ளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் தெரியும். அதே சமயத்துல நீங்க கட்டுன இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாலி மேல சத்தியம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய நம்பி இந்த கல்யாணத்தையே நிறுத்துறாரு. அதுவும் இல்லாம எல்லா ஆதாரங்களும் கிடைக்கட்டும். அதே மாரி மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவா இருந்தா எங்க போயிட போறா? அவளோட கழுத்துல நான் கண்டிப்பா தாலிய கட்டுவேன். ஆனா மல்லி சொல்ற மாரி இருந்தா, இங்க நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு யாரு பொறுப்பாக முடியும்? அப்படின்ற மாரி சொல்லி விஜயும் கேட்கிறாங்க. இப்போ ரேணுகா தன்னோட ஆட்டத்த ஸ்டார்ட் பண்றா. எப்படியாச்சும் வந்து விஜய் கையால வந்து தாலிய வாங்கிடணும். அடுத்ததா மல்லிய கொன்னுடணும் அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா நேரா குடுகுடுன்னு ஓடி வந்து என்னோட வாழ்க்கைய நீ பறிச்சுக்கிட்டு, நீ என்னையே வந்து அதாவது விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்க்கிறியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, மல்லியோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய காப்பாத்துறது மட்டும் இல்லாம, ரேணுகாவ பல்லார்ன்னு அதாவது இந்த சுடர பல்லார்ன்னு கன்னத்து மேலயே அறைய ஆரம்பிச்சுறாங்க. இப்போ யாருக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஜய் குடுக்குறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.